ஆமென். நின்ற வண்ணமாக உங்கள் வேதாகமங்களை கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சிறிது நேரம் எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். ஏனென்றால் ஒரு முழு அதிகாரமே ஒரு ஸ்திரீயை பற்றினது. இந்த முழு அதிகாரமுமே ஞானத்தை பற்றினது. 1 சாமுவேல் 25வது அதிகாரம். 1 Samuel chapter 25. எதுவரை வாசிக்க முடியுமோ விரைவாக எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் வாசிக்க போகிறோம். 1 சாமுவேலின் புத்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. சாமுவேல் மரணமடைந்தார். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்திரத்திற்கு புறப்பட்டு போனான். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில் துறை கர்மேலில் இருந்தது. அந்த மனுஷன் மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. அவன் அப்பொழுது கர்மேலி தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்ரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்திரிக்கிற செய்தியை வனாந்திரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபால் இடத்தில் சென்று என் பெயரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோட கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாளெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவில்லை. அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் இந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க வேண்டும். நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். தாவீதின் வாலிபர் போய் இந்த வார்த்தைகளை எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடத்தில் சொல்லி பின்னொன்றும் பேசாதிருந்தார்கள். நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். தாவீதின் வாலிபர் தங்கள் வழியை திரும்பி மறுபடியும் தாவீதின் இடத்திற்கு வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டிக்கொள்ளுங்கள் என்றார். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டான். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாயிலை நோக்கி, இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தி விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள். நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமற் போனதும் இல்லை. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவும் பகலும் எங்களை சுற்றி மதிலாயிருந்தார்கள். இப்பொழுதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் யாவர் மேலும் நிச்சயமாய் பொல்லாப்பு வருகிறதா இருக்கிறது. இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாயிருக்கிறார் என்றார்.
அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஆமென், ஆமென். இது முழுமையான அதிகாரம். இன்றைய நாளிலும் நான் இந்த முழுமையான அதிகாரத்தை வாசித்து பின்பாக பேசுவது என்பது நமக்கு குறிக்கப்பட்ட நேரத்தில் இயலாத காரியம். ஆனாலும் ஆண்டவர் இந்த நாளிலும் சபையாராக நன்றாய் கவனிங்கள். ஒரு ஸ்திரீயை பற்றினதான செய்தியாக இது வந்தாலும் இது ஒரு ஸ்திரீக்கு மாத்திரம் அல்ல, இது புருஷனுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு குடும்பத்தின் காரியம். திருமணம் ஆனவர்களுக்கும் சரி, ஆகாதவர்களுக்கும் சரி, தேவ வசனத்தின் அடிப்படையில் வருகிறதான வெளிச்சம் நித்தியமான ஜீவ நடைகளை நமக்கு உண்டாக்கி தரும். ஆமென். நன்றாய் கவனிங்கள். நாபால் என்ற வார்த்தையும் நமக்கு வந்திருக்கிறது. அபிகாயில் என்ற அவனுடைய ஸ்திரீயின் வார்த்தையும் இங்கே வந்திருக்கிறது. நாபால் என்றாலே மதியீனமான மனுஷன், மதியீனம் இல்லை என்றால் முட்டாள் என்ற வார்த்தையாக வேதம் அந்த நாபாலுக்கு பெயரை, அர்த்தத்தை வைத்திருக்கிறது. அதே சமயம் அபிகாயில் என்றால் அழகுள்ளவள் மாத்திரமல்ல, அறிவுள்ளவள். ஆமென். நன்றாய் கவனிங்க. இது இரண்டுமே இணையக்கூடாத விஷயங்கள். எனக்கு தெரியாத உங்கள் குடும்பத்தை பற்றி அநேகருக்கு அநேக காரியங்கள் வெளிப்படையாய் தெரிகிறது போல உள்ளே இல்லை. உள்ளே இருக்கிற காரியங்கள் வெளிப்படையாக வராமல் போவதும் இல்லை. விஷயம் என்ன என்றால், ஆண்டவர் இப்படிப்பட்டதான சரித்திரங்களை சாட்சியாக வைத்ததற்கு காரணம் எல்லாருடைய வாழ்க்கையும் பரிபூரணமாக இல்லை. என்னை கவனிங்கள். யாருடைய வாழ்க்கையும் தன்னில் தானே பரிபூர்ணம் உள்ளதாய் இல்லை. சில ஸ்திரீகள் பார்வைக்கு மாத்திரம் அழகுள்ளவர்கள் அல்ல, புத்தியிலும் அழகுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கைப்பட்ட நிலைமையோ வேதனைக்குரியதாய் மாறி இருக்கிறது. தங்களுடைய புருஷர்களின் மதியினத்தினாலே மனமடிந்து கொண்டிருக்கிற ஸ்திரீகள் ஏராளம். இது சமுதாயத்தின் சித்தரிப்பு. வசனம் பேசும் பொழுது யதார்த்தமான காரியங்கள். இந்த இரண்டுமே இணையக்கூடாத விஷயங்கள். ஒரு மதியீனமும் ஞானமும் இணைந்து குடும்பம் நடத்த முடியாதுங்க. நடத்தினால் விபரீதம். ஆனால் கர்த்தர் கிருபையாக இப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கு ஒரு வகையை காட்டுகிறார் என்பதே சரித்திரம். ஆமென். அதற்காக ஒருவனுக்கு வாழ்க்கைப்பட்டு இன்னொருவனுக்கு மனைவியாக வேண்டும் என்று நான் பிரசங்கிக்க வரவில்லை. கர்த்தர் வழியை காட்டுவார். ஆமென். புத்தியுள்ள ஸ்திரீகளுக்கு கர்த்தரே வழியாய் மாறுகிறார். எப்பொழுது எது சம்பவிக்கும், எப்படி திசை திருப்பங்கள் உண்டாகும் என்பதை அறியவே முடியாது. ஆனால் புத்திக்கு என்றுமே எதிர்காலம் உண்டு. ஹல்லேலூயா சொல்லுவிட. புத்திக்கு என்றுமே எதிர்காலம் உண்டு. நீ என்னத்தை சம்பாதித்தாலும் ஞானத்தை சம்பாதி என்று தேவன் சொன்னாரே. நீ ஞானத்தை தழுவி கொண்டால் அது உன்னை மேன்மைப்படுத்தும். ஆமென். அநேகர் புருஷரை தழுவி கொண்டார்கள், ஆனால் ஞானத்தை தழுவ மறந்தார்கள். கவனிங்க. புருஷனால் கொடுக்கப்பட முடியாத ஒரு எதிர்காலத்தை இந்த ஸ்திரீக்கு தேவாதி தேவனே கொடுத்தார். நீ ஞானத்தை தழுவி கொண்டால் அது உன்னை மேன்மைப்படுத்தும். முடிவிலே அது உனக்கு உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். முடிவிலே யார் நமக்கு உதவுவா? கட்டின புருஷனா, கைப்பிடித்த மனைவியா, பெற்றெடுத்த பிள்ளைகளா என்று கணக்கு வழக்கை போடும் பொழுது முடிவிலே உதவுவது இவர்கள் அல்ல, ஞானமே உதவும். ஞானமே உதவும்.
இன்று கேட்கிற நம்ம எல்லாருக்குமே ஆவியானவர் சொல்லுகிறதான காரியம் இதுதான். நான் நீதிமொழிகளில் இருந்து அநேக வார்த்தைகளை ஒப்பிட்டு பேசுவேன். நேரம் இருந்தால் நாம் இருப்பிடங்களையும் பார்த்து நாம் படித்துக் கொள்ளலாமானால், அபிகாயில் என்பவள் ரூபவதி மாத்திரமல்ல, மகா புத்திசாலி. ஆமென். மகா புத்திசாலி என்று சொல்லுங்கள் பார்ப்போம். சத்தமாய் சத்தமாய் சொல்லுங்க. ஆமென். ஏனென்றால் அப்படி சொல்லும் பொழுதே ஒரு புத்தி நமக்குள் பிரவேசிக்க, ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கிறதான வல்லமை அதுதான். நாம் உள்ளபடியே விசுவாசித்து அப்பா எனக்கு கொடுங்க என்று கேட்டார், ஆண்டவர் நமக்கு நிச்சயமாகவே அருளி தருகிறார். என்னை கவனிங்கள், இந்த மனுஷன் ஒரு முரடனும் துராகிதனுமாயிருந்தானா. துராகிருதனுமாயிருந்தான். அப்படி என்றா துஷ்டன். முரட மாத்திரம் இல்லை, துஷ்டன். தீமை செய்ய எண்ணம் கொண்டிருக்கிற மனுஷனே துஷ்டன் எண்ணப்படுவானா. தீமை செய்ய எண்ணம் கொண்டிருப்பவன். எத்தனை பேருக்கு அது கேட்கிறது? துஷ்டன் என்றால் யார்? தீமை செய்கிற எண்ணம் இருக்கிறாள். இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு அழகான மனைவி. எத்தனையோ பெண்கள் இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் சிக்கி கொண்டபடியினாலே ஐயா எனக்கு ரட்சிப்பு உண்டா என்று கதறி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கணவர் ஒரு புத்திமானா இல்லை. என்ன கவனிங்க, சாதாரண ஆள் இல்ல நாபாள். உலக பார்வையில் எத்தனை பேருக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறது? 3000 ஆடு, 1000 வெள்ளாடு, நல்ல சம்பாதித்தது மாத்திரமல்ல, இவனை பற்றி வேதமே சொல்லுகிறது, மகாபாரி குடித்தனக்காரனாயிருந்தான். மலையாளத்தில் பாரி என்றால் மனைவி. எனக்கு தெரிந்து மகாபாரி என்ற அர்த்தமும் உண்டாகிறது. மகாபாரி தான் அவனுக்கு கிடைத்தவை. மகா புத்திசாலி. ஆனா இது மகாபாரி என்ற தமிழின் அர்த்தம் என்னென்றால் அவ்வளவு பெரிய குடித்தனக்காரன், அடேப்பா என்று சொல்லுகிற வாழ்க்கை. வாழ்ந்தா நாபால போல வாழணுமையா? அவனுக்கு அடிச்சதே லக்குன்னு பேசியிருப்பாங்க. எனக்கு கிடைத்த மனைவி அப்படி. எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிறது? இவனுக்கு சொத்து மாத்திரம் அல்ல, நல்ல மனைவியை வாய்த்திருக்கிறாய். பார்வைக்கு ரூபவதி, புத்தியில மகா சாதுரியவாதி. நன்றாய் கவனிங்க, சாதுரியவதியான ஒரு ரூபவதி. இப்படிப்பட்டவள் இவனுக்கு மனைவியா இருந்தபடியினாலே ஒரு லாபத்தையும் காணவில்லை. சம்பாதித்ததெல்லாம் ஆடுதான். இவளுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்றால் நஷ்டத்தின் வாழ்க்கைங்க. நல்ல கவனிங்க, புத்திசாலியான மனைவி ஒரு மூடத்தனமான கணவரோட வாழ முடியாது ரொம்ப நாள். எத்தனை பேருக்கு இதெல்லாம் நல்ல செய்தியாக இருக்கிறது? நன்றாய் கவனிக்கணும். கர்த்தர் இப்படிப்பட்டதான இணைப்புகளை வேதத்தில் காட்டி இருக்கிறாரே. என்ன சம்பவித்ததோ திருமணத்தின் சமயத்தில்? ஏன் இப்படிப்பட்டதான ஒரு பெண் அப்படிப்பட்டதான மகனுக்கு வாழ்க்கைப்பட்டார் என்றெல்லாம் தெரியவில்லை பின்னணியும். ஆனால் ஒன்று தெரிகிறது, இந்த மனுஷன் மூடனாயிருந்தார். காலேபுடைய சந்ததியான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நாய் சந்ததி. என்னங்க எப்படி பாக்குறீங்க? நாய் நன்றியுள்ள மிருகம். நாய் என்றால் நல்ல ஒரு மிருகத்தின் அடையாளம். இந்த நாயின் சந்ததி என்றால் காலேபுனுடைய அர்த்தம் அது. இந்த நாயாக இருந்திருந்தாலும் ஒரு எதிர்காலம் இருந்திருக்கும். நாபால் நாயாக கூட இல்லை. எத்தனை பேருக்கு புரிகிறது? அவன் மூடனாக இருந்தான். என்னை கவனிங்கள், மூடத்தனம் எவ்வளவு வேதனையான முடிவை கொடுக்கும் என்பதற்கு இந்த அதிகாரம் சாட்சி. ஆனால் புத்திசாலியாக இருக்க தீர்மானித்த அபிகாயிலுக்கு எதிர்காலம் வேறு. ஆமென். புத்திசாலித்தனம் என்பது தானாக வந்து ஒட்டிக்கொள்ளவில்லை. இவள் அதற்காக முயற்சித்த ஒரு ஸ்திரீ, அதற்காக பாடுபட்ட ஒரு ஸ்திரீ, அதற்காக எந்த கிரயத்தையும் கொடுக்க ஆயத்தமாயிருந்த ஸ்திரீ. என்ன கவனிங்க, என் குடும்பத்தில் என்ன வேணாலும் நடக்கட்டும், எது வேண்டுமானால் நடக்கட்டும், என் கணவர் ஒரு மூடன், நான் புத்திசாலி என்று புத்தி சாதாரணமாக உட்கார்ந்திருக்காது. புத்தி கிரியை செய்யும், புத்தி ஆயத்தப்படுத்தும், புத்தி எச்சரிக்கையா இருக்கும். ஆமென்.
நீங்கள் இந்த ஆச்சரியமான காரியம் என்ன என்றால், உங்களுக்கு இந்த சரித்திரத்தை நான் சொல்லட்டும். தாவீது வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருந்த காலங்கள், சவுலால் துரத்தப்பட்டிருந்த காலங்கள். இந்த சூழ்நிலையில் அந்த மனுஷனாகிய தாவீது தன்னுடைய மனுஷருக்கு ஒரு தேவை என்று வந்த பொழுது இவனிடத்திற்கு ஆட்களை அனுப்பி விசாரிக்க சொன்னான். நற்செய்தியோடு ஆரம்பித்தான். உமக்கும் உடைய குடும்பத்திற்கும் சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துதல் சொல்லி ஆரம்பித்தான். ஞானம் அப்படித்தான் செய்யும். ஆமென். ஞானவான்கள் எப்பொழுதுமே சரியாய் ஆரம்பிப்பார்கள், சரியாய் முடிப்பார்கள். ஏனென்றால் ஆரம்பத்தை வைத்துத்தான் முடிவு உண்டாகிறது. நீங்கள் வாழ்த்துதலோடு ஆரம்பித்த இந்த மனுஷனுக்கு நாபால் கொடுத்த பிரதியுத்தரத்தையும் நாம் வாசித்தோம். உம்முடைய மேய்ப்பர்களுக்கு நான் ஒரு கெடுதியும் செய்யவில்லை. அவர்கள் வயல்வெளிகளில் இருந்த பொழுது அவருடைய ஆடுகளை பத்திரமாய் பார்த்தது மாத்திரமல்ல, ஒரு பொருளும் குறையாதபடி நாங்கள் இரவும் பகலும் மதிலை போல இருந்தோம் என்பதை உம்முடைய வேலைக்காரரிடத்தில் நீரே கேட்டு அறிந்து கொள்ளும். கவனிங்க, ஒரு புத்தியுள்ள மனுஷனாய் இருந்தா தன் வாழ்க்கையில் கிடைக்கிற நன்மையை அறிகிறவனாய் இருந்திருப்பான். புத்தி இல்லாத மக்களுக்கு ஒரு முக்கிய விஷயம் என்ன தெரியுமா? தங்கள் வாழ்க்கையில் வருகிற நன்மையை அறிய மாட்டார்கள். தங்கள் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிற வெகுமதியை மதிக்க மாட்டார்கள். கவனிங்க, எவ்வளவு சொத்துக்கு அதிபதியா இருந்தா, மகாபாரி குடித்தனக்காரனா இருந்தா, தன் வாழ்க்கையில ரூபவதியை மாத்திரமல்ல மகா புத்திசாலியை ஒரு மனைவி இருந்ததையும் அறிந்திருந்தார். ஆனால் மதிக்கவில்லை. இது கணவர்களுக்கும் பொருந்தும். நல்ல புத்திசாலியான கணவர் வாழ்க்கையில கொடுக்கப்பட்டா சில மூடத்தனத்தில் இருக்கிற ஸ்திரீகள் மதிப்பதில்லை. என்ன கவனிங்க, குடும்பத்தில் நாம் எதை மதிக்கிறோம் என்பது மிக முக்கியமான விஷயம். ஆமென். நான் யோசிக்கிறேன், இந்த ஸ்ரீ சந்தோஷப்பட்டிருந்தா இதற்கு தான் சந்தோஷப்பட்டிருக்கணும். எதற்கு தெரியுமா? சொத்து சுகம் இருக்கு, பணத்துக்கு பஞ்சம் இல்லை. இதை விட என்னங்க கணவருக்கு பிரச்சனை என்று நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த ஸ்ரீக்கு அதில் நிம்மதி இல்லை. எத்தனை ஸ்ரீகள் உண்டு சபைகளிலே இன்று. ஞானத்திற்காக பெருமைப்படுவது இல்லை, பணத்தை கண்டு மயங்குகிறார்கள். சொத்து கொடுத்தா போதும் என்று கட்டி கொள்ளுகிறார்கள். எனக்கு தெரியாத அபிகாயில் பின்னணியம். யார் இவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வரன் பார்த்தது என்று தெரியவில்லை. பார்த்த புரோக்கரை சந்திக்கணும். நம்ம பார்த்து பார்த்து பொண்ணெடுங்க மட்டும் சொல்றாங்க. ஏன் பார்த்து பார்த்து மாப்பிள்ளை எடுக்கிறது இல்லைன்னு தெரியதில்லை. என்னங்க இப்படி பாக்குறீங்க? கோத்திரம் பார்த்து பெண்ணை எடுக்கணுமா? பாத்திரம் பார்த்து பிச்சை போடணுமா? பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். நிறைய நேரம் பெண்ணை கவனமாக பார்த்து எடுக்கிற சமுதாயத்தில் இதே பெண்கள் ஆண்களை கவனமாக பார்த்து எடுப்பதில்லை. ரொம்ப கஷ்டமான செய்திகள். அனுபவிப்பது நாம் அல்லவா? நன்றாக கவனிங்க. பணம், சொத்து, வசதி இதுதான் வாழ்க்கை நினைச்சா புத்தி இல்லாது. சத்தம் வரட்டும். புத்தி இல்லாது. புத்தியுள்ள ஸ்திரீ அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. புத்தியுள்ள ஸ்திரீகள் முதலாவது பார்க்கிறதான காரியம் வாழ்க்கையில் அதுதான். அவங்க வாழ்க்கையில நிம்மதி எது தெரியுமா? ஒரு ஞானமுள்ள புருஷனை வைத்திருப்பது. பணம் அப்புறம் தான். எங்க அபிகாயிலுக்கு என்ன குறை? என்ன குறை? கவனிங்க. வேலைக்காரர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? கழுதைகள் எத்தனை? வசதி எத்தனை? ஆடுகள் எத்தனை? மயிர் கத்திரிக்கிறதுக்கே சாப்பாடு பண்ணி வைத்தான் டெய்லி புருஷன், தெரியுமா? அதை நான் பகிர்ந்து கொள்வேனா என்று கேட்கிற அளவுக்கு சாப்பாடு. அப்ப எந்த அளவுக்கு சாப்பாடு செய்கிற ஆளா இருந்தா தாவீதுக்கு தெரியும், இப்ப போன எனக்கும் ஷேர் கிடைக்கணும். ஹலோ, நாபாலுக்கு அப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா முரடை லேஸ்ல கொடுக்க மாட்டான். அது புரியுதா உங்களுக்கு? நிறைய சமைப்பான். யாருக்கு கொடுப்பான்டா? மயிர் கத்திரிக்கிற ஆளுக்கு தான். ஹலோ சொல்லிருங்க. ஐயோ, இதெல்லாம் ஆழமாய் போகிறது நேரம். கவனிங்க. இந்த மாதிரி வேலைக்கு தான் சாப்பாடு கொடுப்பான். ஞானம் கொடுக்கிற ஆளுக்கெல்லாம் இடம் இல்லை. புத்தியோட பேசுற ஆளுக்கெல்லாம் இடமே இல்லை வீட்டில். ஏன்னா வீட்டில் இருக்கிற பொண்டாட்டிக்கே மதிப்பு இல்லை. எத்தனை பேருக்கு அது புரியுது? எவ்வளவு அழகான மனைவி ஐயா! பார்த்து பார்த்து வைக்கணும். தலைமுறைக்கும் எத்தனை நாளானாலும் உட்கார்ந்து உட்கார்ந்து கேட்கணும்னு வாங்கல. அவ்வளவு ஞானம்.
நீ பேசுவ நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குன்னு சொல்ற ஒரே ஸ்திரீ அவங்க தான் இருக்கணும். ஒரு சாப்டரையே ஆண்டவர் எழுதி வைத்தார்னா எந்த அளவுக்கு அவர் கேட்டிருப்பார் பாரு. ஹல்லேலூயா சொல்லிவிடு. ஒரு சாப்டருங்கய்யா படித்து பாருங்க. எனக்கு முடிக்க முடியல, என்ன நேரம் பத்தல. இவ்வளவு பெரிய பகுதியை ஒரு ஸ்திரீக்காக ஆவியானவர் கருதி இருப்பார்னா எவ்வளோ பெரிய புத்திசாலி அவள் வாழ்ந்திருக்கிறாள். வேற அழகு மாத்திரமல்ல, உங்களுக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் வீட்டிலே சென்று வாசிக்கலாம். 11:22 சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கிலுள்ள பொன்முக்குத்திக்கு சமானம். அழகுள்ள ஸ்ரீதான், ஆனா மதிகேடாய் நடக்கிற ஸ்ரீயா அது பன்னி மூக்குல இருக்கிற பொன் மூக்குத்திக்கு சமானமா? நன்றாய் கவனிங்க. பன்றி மதிகேட்டிற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது, பொன்மூக்குத்தி அழகுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. ரெண்டும் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். சொல்லுங்க, இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். பொன்மூக்குத்தி அழகுள்ள ஸ்திரீயோட மூக்குல இருக்கிறது என்பது மாத்திரம் அல்ல, புத்தி உள்ள ஸ்திரீயோட மூக்குல உட்காரணுமா? என்னை யாரும் தவறா எடுத்துக்கொள்ளாதீர்கள். உங்கள் மூக்குத்திக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் உங்கள் மூக்குத்திகளை கொண்டு எங்களுடைய ஆண்டவருடைய ஆலயத்தை நாங்கள் கட்டக்கூடும். ஒருவேளை உங்களுக்கு இப்படியாக உள்ளுணர்வு வந்து ஆண்டவர் உங்களை உருவ குத்துகிறபடியினாலே உணர்வு வந்து, ஓ எனக்கு மதிகேடு இருக்கிற வாழ்க்கை இருக்கும்போது பொன்முக்குத்தி எதற்கென்று நீங்கள் வீசலாம். ஹல்லேலூயா சொல்லிவிடுங்க. இதெல்லவா உணர்வு? ஆமென். நீங்கள் கோபப்படக்கூடாது, மாறாக உணர்த்தப்பட வேண்டும். இரண்டு இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கணும். மதிகேடாய் நடக்கிறாய் ஸ்ரீயே, அழகுள்ள ஸ்ரீயே, ஆனால் நீ மதிகேடு உடையவளாய் இருக்கிறபடினால் வேதம் சொல்லுகிறது உன்னுடைய மூக்கிலே பொன் மூக்குத்தி இருந்தாலும் இருக்கிற ஸ்தானம் வேறாய் இருக்கிறது. மதிகேடு. ஆனால் அபிகாயிலோ அழகுள்ள ஸ்ரீ என்று வேதம் சொல்ல. ரூபவதி மாத்திரமல்ல, மகா புத்திசாலி. ஓ என்ன ஒரு அற்புதமான இணைப்பு என்றால் ராஜாவுக்கு தான் மனைவியா இருந்திருக்கணும் அவன். ஹல்லேலூயா சொல்லுங்க. இதை கேட்கும் போதே ராஜாவுக்கு ஒரு சந்தோஷம் வரும். இப்படி ஒரு வரனை பாரியா. எல்லா ப்ரொஃபைலையும் பார்த்துட்டு அவர் எடுப்பார். ஒரு ஆள் எப்படி எடுப்பார்? அழகு இருக்கு, ஆனால் அறிவு எப்படி? அரசாங்கத்திற்கே பிரச்சனை வந்துவிடும் இந்த ஸ்ரீ வந்து விட்டால் என்று ஒதுக்கி விடுவா. ஆனால் இப்படி ஒரு ஆள் வந்தா எந்த ராஜாவும் நோ சொல்ல மாட்டா. ஆமென். நன்றாய் கவனிங்க. இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் ராஜாக்களுடைய அரண்மனையிலே வசிக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள். ஆனா நாபாலுடைய வாழ்க்கையில் இருந்தா நாபாலுக்கும் பொருந்தாத இடம். ஏனென்றால் அவனுக்கு ஞானம் என்றாலே எண்ணத்திற்கு என்று கேட்டவன். மூன்றுடைய கையில் ரொக்கம் எண்ணத்திற்கு அந்த கதை. ரொக்கம் மூடுடைய கையில் எண்ணத்திற்கு எல்லாவற்றையும் அவன் செலவழித்து போடுவான். ஞானம் இருந்தாதான் பேலன்ஸ் இருக்கும். ஏமே பணத்துல மாத்திரம் இல்ல, வாழ்க்கையிலும். ஏமே இந்த கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு வாங்க. உண்மையை சொல்லுகிறேன், அது எதிலே வர வேண்டும் தெரியுமா? எனக்கு இல்லாதது உனக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டு இருக்கும் என்றால் அது எனக்கு வேண்டாம். உனக்குள் இல்லாதது எனக்கு ஆண்டவரால் அருளப்பட்டு இருக்கும் என்றால் அது உனக்கு வேண்டாம். இப்படிப்பட்டதான காரியங்கள் பகிர்ந்தளிக்கப்படவே தேவன் கிருபையாய் தருணங்களை குடும்பங்களுக்கு தருகிறார். ஆமென். நன்றாக நீங்க நீ உன் வழியில இரு, நான் என் வழியில இரு, ரெண்டு பேரும் கலக்கவே முடியாது. ஆனா கல்யாணம் பண்ணிட்டோம், என்ன பண்றது? இருந்து தொலை. என்ன கழுத்தை பிடிச்சு சாகடிக்க முடியாத லீகல் கேஸ் ஆயிடும். அதனால நம்ம ஒரே குறைக்கு கீழே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீ உன் வழியில இரு, நான் என் வழியில இரு. இந்த நிலைமை தான் இந்த வீட்டுல. நல்லா கவனிங்க. ஏன்னா புத்திசாலித்தனமும் மூடத்தனமும் இணையவே முடியாது. ஏமே சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. நன்றாய் கவனிங்க. தாவீது ரொம்ப மெய் சிலிர்த்து போய் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபைனலா பேசுவா. நான் சொல்வதை கவனிங்க. இந்த சந்தர்ப்பங்கள் எல்லாருக்கும் கிடைக்குது. தாவீது தன் நாமத்தினாலே சொல்ல சொன்னான் என்றால் ஒரு தேவ மனுஷன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், அவனுடைய நாமத்திலே ஒரு மூடனுடைய வாழ்க்கைக்கு நேராக அனுப்பப்பட்டான் என்றால் மூடத்தனம் நீங்கி ஞானத்தில் முடிவடையவே தேவன் அவனுக்கு தந்த தருணம். ஆனால் நாபால் புறக்கணித்தான். எப்படிப்பட்ட பேச்சு? தாவீது யார்? ஈசாயின் மகன் யார்? அவன் யார்? இவன் யார்னா எவ்வளவு கோபம் வரும்.
இப்போ முன்ன பின்ன தெரியாத ஆளை இப்படி பேசலாம். நீ யார்? உன்னை அனுப்பினவன் யார்? நீ பேசுகிற சங்கதி என்ன என்று கேட்டால் விளக்கலாம். எல்லாவற்றையும் விளக்கின பிறகு அவன் யார் அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? இது எத்தனை பேருக்கு புரிகிறது? இதை கேட்டும் கேளாதது போல் வருகிற பிரதியுத்தரங்கள். ஆமாம், ஏன்ட்ட பார்த்தான், அந்த ஆள் யார் அப்படின்னு எப்படி இருக்கும்? ஓ ஆடு தொலைலன்னு ஓ ஆளை கேளு. அனுப்பின ஆளையே நீ யார் அவன் யார்னு கேட்டா எப்படி இருக்கும்? மூடத்தனத்தின் உச்சகட்டம். கேட்கிறதா காது? ஐயா, உன் ஆளையே கேட்டுப்பாரியா, உன் வேலைக்காரரையே கேட்டுப்பார். அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள், உம்முடைய குமாரனை தாவீதுக்கு உமது கைக்கு அகப்பட்டதை எல்லாம் கொடும், இதை கொடும் அதை கொடும் என்று கூட தாவீது கேட்கவில்லை. எத்தனை ஞானம் பாருங்க. ஏமே ஏமே ஆமேன் அப்படிலாம் சொல்லுங்க. இதெல்லாம் தான் ஞானம். போய் ஒரு இடத்தில் நின்று கொண்டு அவருடைய ஆடுகளை, அவர்களுடைய வீடுகளை, அவர்களுடைய சாப்பாடுகளை கண்ணோட்டம் வைத்து இதை கொடு அதை கொடு என்று கேட்பது ஞானம் அல்ல. கேட்டீர்களா? சில பேருக்கு கேட்க போகும்போதே லிஸ்ட் இருக்கும். கரெக்டாக குறிவைத்து அதை கேட்க வேண்டும். இத்தனை நாள் காப்பாற்றினேனே, இரவு பகல் மதிலை போல் இருந்து பாதுகாத்தேனே, எனக்கு கிடைக்க தகுதி இருக்கு என்றெல்லாம் தாவீது போகவில்லை. தன்னை தாழ்த்தி ஆட்களை பேச வைத்தான். எப்படி இன்னும் தாழ்த்தினான் தெரியுமா? உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கு. அவன் பொண்டாட்டி இவன் பொண்டாட்டி ஆகிற வயசு. அப்படி என்றால் தாவீதுக்கும் அவனை போல வயதுதான். ஆனாலும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கு என்றால் தகப்பன் ஸ்தானத்தில் வைத்து பேசினான். ஹல்லேலூயா சொல்லுங்க. தகப்பன் ஸ்தானத்தில் நாபாலை வைத்து பேசினான். எவ்வளோ பெரிய கிருபை இதெல்லாம் ஒரு நாபாலுக்கு. என்னையா நீ அப்பான்னு கூப்பிட்டாய்? சில பேருக்கு புத்தி இல்லாட்டியும் அழைக்கப்படுகிற விதத்தினாலே புத்தி வந்துவிடும். எத்தனை பேருக்கு அது புரிகிறது? எங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. நேராக போய் கெஞ்சும் போது, நீங்க என் அப்பா மாதிரி, நீங்க எனக்கு அம்மா மாதிரி, அதுவும் சொல்லுவார்கள், என்னை இப்படி நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படி நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்லும்போது நமக்கு உருகிவிடும். அட, என்னையா அப்படி நினைத்தாள், என்னையா அப்படி அழைத்தாள். எத்தனை பேருக்கு அந்த அந்த காரியங்கள் எல்லாம் மகிழ்விக்கிறது இருதயத்தை. சந்தோஷம். என்னை போயா. சில நேரம் இதையும் நான் சொல்லிக்கொள்ள, ஆவிக்குரிய வட்டாரத்தில் நான் பேசுகிற காரியங்கள். ஒருவர் ஜெபிக்க சொன்னால் ஜெபித்தே இருக்க மாட்டோம், மறந்திருப்போம். ஆனால் ஜெபத்திற்கு பதில் வந்த உடனே அவர்கள் வந்து நன்றி சொல்லுவார்கள். பார்த்திருக்கிறீர்களா? உங்க ஜெபத்திற்கு நன்றி. எனக்கா நன்றி சொன்னார்கள். எனக்கே வலிக்கிறது. எனக்கா நன்றி சொன்னார்கள். ஏன் தெரியுமா? நம்மை தாழ்த்துகிறதான ஒரு காரியம். அவர்கள் நம்மை வாழ்த்தி பேசும்பொழுது நமக்குள் வருகிற மகிழ்ச்சி புத்தியை கொண்டு வருகிறது. ஏமே, அடுத்த முறை யாராகிலும் ஜெபிக்க சொன்னா நாம் மறவாமல் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஏனென்றா ஒரு நாள் நன்றி சொல்ல வருவார். ஹல்லேலூயா. கவனிங்க, ஞானம் அதைத்தான் செய்யும். ஆனால் மதியீனமாக முரடனும் துராகிரதனுமாய் இருந்த நாபாலுக்கு எவ்வளவுதான் ஒரு ஞானத்தின் அறிமுக வார்த்தைகள் வந்தாலும் புத்திக்கு இடம் கொடுக்கவே இல்லை. எவ்வளவு தாழ்த்தி, உமக்கும் உம்முடைய வீட்டிற்கும் சமாதானம் உண்டாயிருப்பதாக, உமக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் சமாதானம் இருப்பதாக என்று வாழ்த்தி சொன்ன பிறகு தன்னுடைய எல்லா உதவியும் எடுத்து காட்டி, நீர் உம்முடைய வேலைக்காரரிடத்தில் இதை கேட்டு பாரும், அவர்கள் உமக்கு அறிவிப்பார்கள் என்றும் சொல்லி, உம்முடைய குமாரனாகிய தாவீதாகிய நானும் என் மனுஷரும் தேவையில் இருக்கிறோம், உம்முடைய கைகளுக்கு அகப்பட்டதை எங்களுக்கு கொடுத்து உதவி செய்யும் என்று சொல்லி தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த மனுஷன் அந்த ஞானத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. என்னை கவனிங்கள், தாழ்மை உள்ள இடத்தில் ஞானம் இருக்கும். ஒருவர் ஜெபிக்க சொன்னால் ஜெபித்தே இருக்க மாட்டோம், மறந்திருப்போம். ஆனால் ஜெபத்திற்கு பதில் வந்த உடனே அவர்கள் வந்து நன்றி சொல்லுவார்கள். பார்த்திருக்கிறீர்களா? உங்க ஜெபத்திற்கு நன்றி. எனக்கா நன்றி சொன்னார்கள். எனக்கே வலிக்கிறது. எனக்கா நன்றி சொன்னார்கள். ஏன் தெரியுமா? நம்மை தாழ்த்துகிறதான ஒரு காரியம். அவர்கள் நம்மை வாழ்த்தி பேசும்பொழுது நமக்குள் வருகிற மகிழ்ச்சி புத்தியை கொண்டு வருகிறது. ஏமே, அடுத்த முறை யாராகிலும் ஜெபிக்க சொன்னா நாம் மறவாமல் அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். ஏனென்றா ஒரு நாள் நன்றி சொல்ல வருவார். ஹல்லேலூயா. கவனிங்க, ஞானம் அதைத்தான் செய்யும். ஆனால் மதியீனமாக முரடனும் துராகிரதனுமாய் இருந்த நாபாலுக்கு எவ்வளவுதான் ஒரு ஞானத்தின் அறிமுக வார்த்தைகள் வந்தாலும் புத்திக்கு இடம் கொடுக்கவே இல்லை. எவ்வளவு தாழ்த்தி, உமக்கும் உம்முடைய வீட்டிற்கும் சமாதானம் உண்டாயிருப்பதாக, உமக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் சமாதானம் இருப்பதாக என்று வாழ்த்தி சொன்ன பிறகு
தன்னுடைய எல்லா உதவியும் எடுத்து காட்டி, நீர் உம்முடைய வேலைக்காரரிடத்தில் இதை கேட்டு பாரும், அவர்கள் உமக்கு அறிவிப்பார்கள் என்றும் சொல்லி, உம்முடைய குமாரனாகிய தாவீதாகிய நானும் என் மனுஷரும் தேவையில் இருக்கிறோம், உம்முடைய கைகளுக்கு அகப்பட்டதை எங்களுக்கு கொடுத்து உதவி செய்யும் என்று சொல்லி தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிறான். இந்த மனுஷன் அந்த ஞானத்திற்கு இடம் கொடுக்கவில்லை. என்னை கவனிங்கள், தாழ்மை உள்ள இடத்தில் ஞானம் இருக்கும். மனமேட்டிமை உள்ளவர்களுடைய வாழ்க்கையை பாருங்க, ஞானம் இருக்காதுங்க. உண்மையை சொல்லுகிறேன், சத்தியம் இதெல்லாம். தாழ்மையா இருக்கிற ஆளுக்கு தான் ஞானம். கிருபை என்றால் என்ன அர்த்தம்? அதுதான் ஞானத்தின் பிரதிபலிப்பு, கிருபையினால் தான் வருகிறது. மனமேட்டிமை உள்ளவன் துர்சிந்தை உள்ளவனாய் இருக்கிறான், ஞானம் இல்லை. என்ன பாருங்கள், இந்த மனுஷனுக்குரிய சில காரியங்களை நான் பேச வேண்டும். 10வது வசனம், நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டாம். அவன் தன் எஜமானை விட்டு ஓடி வந்து கொண்டிருப்பதற்கு முகாந்திரம் உண்டு. ஆனாலும் உன் வேலைக்காரர்களையும் ஆடுகளையும் பாதுகாத்த ஒரு மனுஷன் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. நீ என்ன சொல்லுகிறாய்? உன் எஜமானை விட்டு ஓடி வந்த உனக்கு நான் ஏன் உணவு கொடுக்க வேண்டும் என்று. ஆனால் இந்த மனுஷன் உன்னுடைய வேலைக்காரர்களை பாதுகாத்தவன் மாத்திரமல்ல, உன் சொத்துக்களை பாதுகாத்தவன். என்ன கவனிங்க, ஒரு மனுஷனுடைய உத்தமம் வனாந்தரத்துல தான் தெரியும், அரண்மனையில் இல்லை. ஆமே, ஒரு மனுஷனுடைய உத்தமம் வனாந்தரத்துல தான் வெளிப்படும். கஷ்ட நேரத்தில் இன்னொருடைய சொத்தை பாதுகாத்தவன் தாவீது. தனக்கே அரண்மனை இல்லை, தனக்கே வாழ்க்கை இல்லை, தனக்கே எதிர்காலம் இல்லாத சூழ்நிலை, ஆனாலும் இன்னொருடைய சொத்தின் மேல் கண் போடாமல், இன்னொருடைய வாழ்க்கையின் மேல் கை போடாமல் உண்மையாய் பாதுகாத்தவன். ஆமென். ஞானம் அதைத்தான் செய்யும், ஞானம் அதைத்தான் செய்யும். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, இந்த முக்கியமான வார்த்தைகள் எல்லாம் நீதிமொழிகள் வருகிறது. எனக்கு எடுத்து சொல்ல சமயம் இருந்தால் சொல்லுகிறேன். நாபால் இப்படி பேசினான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கவனிங்க, நீதிமொழிகள் 12:1. யாராவது வேகமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். Proverbs 12:1. முடிந்த வரைக்கும் சில வசனங்கள் நாம் பார்த்தே ஆக வேண்டும், ஏனென்றால் இதில் தான் நீதி விளங்குகிறது. நீதிமொழிகள் 12:1 எடுத்தவள் வாசிக்கலாம் பாருங்கள். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறார், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன். பாருங்கள், நாபால் மிருக குணமுள்ளவனா இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? கடிந்து கொள்ளுதலை விரும்பாதவன். என்ன கவனிங்க, புத்திமதிகளை விரும்புகிறவன் யார் தெரியுமா? அறிவையே விரும்புகிறான். அபிகாயில் அப்படிப்பட்ட மனுஷி, புத்திமதியை ஏற்று ஏற்று வளர்ந்தவள். அதனால்தான் ரூபவதியை மாத்திரமல்ல, மகா புத்திசாலியா இருந்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்ப்போம். இப்போ எழுந்து நில்லுங்க, 2 செகண்ட் போனாலும் பரவாயில்ல. சொல்லுங்க, ஏசப்பா புத்தியுள்ள மனுஷனா, புத்தியுள்ள மனுஷியா என்னை மாற்றுமாப்பா. கடிந்து கொள்ளுதலை வெறுக்காமல் விரும்புகிற மகளாய் மகனாய் என்னை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா சொல்லிவிட்டு உட்காருங்கள். ஆமென் ஹல்லேலூயா. இப்பொழுது உறக்கம் எல்லாம் ஓடி இருக்கு. புத்திக்குரிய செய்தியை கேட்கும் பொழுது அப்படித்தான் நடக்கும். வீட்டிலே சண்டை கிளம்புவதற்கு காரணம் 2 பேரும் கொடுத்து வாங்குவதில் இருக்கிற பிரச்சனைகள். ஒரு ஸ்திரீ தன் வாழ்க்கைக்கு வந்து மனைவியான ஸ்திரீ ரூபவதி மாத்திரமல்லவே மகா புத்திசாலி என்றால் அதிலேயே படித்துக் கொள்ளாத ஒரு புருஷன் வெளியிலிருந்து ஒரு ஆள் கொண்டு வர்ற ஞானத்தை வாங்க மாட்டான். ஆமென். இப்போ பல பேருடைய காது திறக்கவில்லை. இயேசு நாமத்தில் திரும்பவும் சொல்லட்டுமா? எத்தனை பேருக்கு தெளிவாக கேட்டது? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லிவிடுங்க. வீட்டிலேயே கொடுக்கல் வாங்கல் சரியா இல்லை என்றால் வெளியிலிருந்து வந்தாலும் தட்டுதல் பண்ணி விடுவோம். என்ன பாருங்க, தெளிவாய் நான் சொல்லட்டும் இயேசுவின் நாமத்தை. வீட்டில் ஒரு ஸ்திரீயை மதிக்க தெரியாத புருஷன் வெளியில் இருக்கிற ஸ்திரீகளை மதிக்க முடியாதுங்க. நன்றாய் கவனிங்க. கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான உபதேசங்கள் தான், சொல்லித்தான் ஆக வேண்டும். திடீரென்று வெளியில போய் யாரையும் மதிக்க முடியாது. வீட்டில் மதிக்க தெரிந்தால் தான் வெளியில மதிப்பு வரும். இது ஸ்திரீகளுக்கும் சொந்தமான வார்த்தை.
ஏன் வெளியில் இருக்கிற சகோதரிகளை சரியை கனப்படுத்த முடியாமல் சில சகோதரர்கள் கடினப்படுவதற்கும் கஷ்டப்படுவதற்கும் காரணம் என்ன தெரியுமா? வீட்டில் இருக்கிற மனைவியை அவர்கள் மதிக்காதவர்கள். அதனால தான் வெளியில் இருக்கிற சிஸ்டர்ஸை பார்த்தா மதிக்க மாட்டாங்க. யாரானாலும் சரி, சபையானாலும் சரி, சமுதாயமானாலும் சரி, இதுதான் நியமம். கர்த்தர் தான் இந்த ஞானத்தை எல்லாம் எடுத்து கொடுக்கிறார். வீட்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்திரீயை மதித்து பாருங்க, சபையில் இருக்கிற ஸ்திரீகளை மதிக்க தானாய் வரும். நான் சொல்லட்டும், என் கணவர் என்னை மதித்து எனக்குரிய ஸ்தானத்தை ஆவியில் புரிந்து கொண்டு கொடுத்த விதத்தினால் தான் சபையில் இருக்கிற ஸ்திரீகளையும் மதிக்கிறார். உதாரணத்திற்கு பேசுகிறேன், யார் ஊழியத்தில் இருக்கிறவர்களானாலும் எல்லாருக்கும் பொருந்துகிற ஒரே நியமம், ஆண்டவர் கொடுத்த ஞானமுள்ள அந்த கொடுத்ததை, அது தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களாகட்டும் நபராகட்டும், மதிக்க தெரிந்தவர்கள் தான் மற்றவர்கள் வாழ்க்கையும் மதிக்கிறார்கள். இல்லைன்றால் முடியறது இல்லைங்க, முடியறது இல்லை. நன்றாய் கவனிங்க, மதிக்க வேண்டுமே என்று மதிப்பு வராது. ஞானத்தின் கிரியைகள் இதுதான். கொடுக்கப்பட்டதை மதிக்கிறவர்கள் மற்றவர்கள் வாழ்க்கையிலும் கொடுக்கப்பட்டதை கவனிப்பார்கள். ஆமென். என்ன கவனிங்க, அபிகாயிலுக்கு இருந்த அவுட்லுக் என்ற வார்த்தை ஆங்கிலத்தில், அபிகாயிலுக்கு இருந்த கண்ணோட்டம் நாபாலுக்கு இல்லவே இல்லை. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் பேச எனக்கு தருணம் என்று இல்லை. அபிகாயில் பார்த்த எதிர்காலத்தை நாபால் பார்க்க முடியவில்லை. ஒரு ராஜாவுக்கு இருந்த அபிஷேகத்தை அபிகாயில் புரிந்து கொண்டார். எத்தனை பேருக்கு அது புரியுது? இங்க வாங்க வாசித்து விடுவோம், ஏனென்றால் அதை ஒப்பிட்டு பேச வேண்டாம். இதே 25வது அதிகாரத்தில் உடனடியாக எடுத்து வைத்து வாசியுங்கள் பார்ப்போம். 31, 30, 31. ஏனென்றால் அதற்கு முன்பாக நிறைய பேசினால் நான் இதை மாத்திரம் சொல்லுகிறேன். கர்த்தர் உம்மை குறித்து சொன்ன நன்மையின்படி எல்லாம் என் ஆண்டவனுக்கு செய்து இஸ்ரவேலுக்கு அதிபதியாக உம்மை நியமிக்கும் போது, ஹல்லேலூயா, நிச்சயமாக கர்த்தர் உமக்கு சொன்ன எல்லா நன்மையும் நடக்கும் ராஜாவே. ஏனென்றால் கர்த்தர் உம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். நீர் விருதாவாய் இரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்ததுண்டானால் அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உம்முடைய அடியாளை நினைப்பீராக என்றார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு வல்லமையான தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகள். இவள் இப்பொழுது ராஜாத்தியாக அநேக சொத்துகளுக்கு அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கிறாள். நன்றாய் கவனிக்கணும், அவ புருஷன் சாதாரணமான ஆள் இல்லை. உலகத்துல ராஜாவாக போகிற தாவீதே தேவையில் இருந்த பொழுது நாபாலுக்கு ஆள் அனுப்பினான் என்றால் பாருங்கள், அவ்வளவு சொத்துக்கு அதிபதி, டெய்லி சாப்பாடு செய்கிற வசதி இருந்த மனுஷன், ஒரு ஆளுக்கு இல்லை பல நூறு பேருக்கு. அப்படிப்பட்ட காரியம் ஒரு நாபாலுக்கு இருந்தது என்றால் மகாபாரி குடித்தனக்காரன் என்றால் சரியான வார்த்தை தான். அப்படி இருந்த அபிகாயிலுடைய கண்ணோட்டம் மறைந்து போகிற மூடத்தனத்தோடு இணைந்த காரியங்களில் இல்லாமல் ஞானத்தோடு இணைந்த ராஜாவோடு, அவனுடைய அபிஷேகத்தோடு, அவனுடைய எதிர்காலத்தோடு பதிந்திருந்தது என்றால் அதுதாங்க ஞானம். நான் நீதிபதிகள் ஒரு வார்த்தையை வாசித்தேன். ஞானவானுக்கு என்ன கவனிங்க, ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்குமா, ஆனால் மூடருடைய கண்கள் பூமியின் கடையாந்திரங்கள் மட்டும் செல்லும். வீட்டில் சென்று வாசித்து பாருங்க, என்ன அழகான வார்த்தை. ஞானம் புத்திமானுக்கு என்ன அழகான காம்பினேஷன் பாருங்க. ஞானம் புத்திமானுக்கு முகத்துக்கு முன்பாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் தான் புத்திமானுக்கு கண்களா இருக்கும். ஏமே, அவங்க பார்த்தாங்கன்னா சரியா பார்ப்பாங்க, பார்க்க வேண்டியதை பார்ப்பாங்க, எல்லாவற்றையும் பார்க்க மாட்டாங்க, பார்க்க வேண்டியதை பார்ப்பாங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஸ்ரீகளே, அதுதான் ஞானம். ஒரு ஆம்பளையை பார்க்கும்போது பார்க்க வேண்டியதை பார்க்கணும். ஆமென் சொல்லிவிடுங்களேன். கல்யாணம் ஆக போகிற பெண்மணிகளை சொல்லிவிடுங்க, அவர் என்ன மாதிரி ஆளு அப்படின்னு சொன்னா எதை மாதிரி வேணுமானாலும் பார்க்கலாம். ஆனா ஞானத்தின் கண்கள் புத்திமானுக்கு முன்பாக தான் இருக்கும். ஆனா மூடனை பற்றி பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுது? பூமியின் கடையாந்திரங்கள் மட்டும் அவன் கண்கள் செல்லுமா. என்ன பாருங்க, அவங்க எப்படி பார்த்துருப்பாங்க. அப்போ மூடன் பார்த்தா ஒரு இடத்துல பார்க்க மாட்டார். கடையாந்திரங்கள் மட்டும் நான் ஒரு இடத்துல நின்னா கூட பூமியே பார்த்துருவாங்க. எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட கண்கள் தெரியும்? நேரில் ஒரு ஆள் இருந்தாலும் பார்க்க முடியாது, ஃபோக்கஸ் இல்லை. ஹலோ, என்ன பாருங்க, இப்போ உங்களுக்கு ஃபோக்கஸ் புரியும்.
என் கண்களை பாருங்கள், உங்களுக்கு ஃபோக்கஸ் புரியும். ஷார்ப்பா பார்க்கறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்படி முறைச்சு பார்க்கறதில்ல, அர்த்தத்தோடு பார்ப்பது. ஒரு ஆள் நிற்கும் போதே பூமியே ஒரு ஆள் பார்க்கறாங்கன்னா என்ன ஆள் இந்த ஆள்? சில ஸ்திரீகள் இப்படிப்பட்ட ஆண்களை பார்த்து மயங்குகிறாள். என்னமா பார்க்கறாரு? பாப்பார் பாப்பார். கல்யாணம் ஆன பிறகும் பாப்பார். அப்பதான் தெரியும் என்னமா பார்க்கறார். சில ஸ்திரீகளுக்கு தயவாய் மன்னித்துக் கொள்ளுங்கள், ஞானமே இல்லை, புத்தியே இல்லை, மூக்குத்தி தான் இருக்கு, வேஸ்ட். ஒரு ஆணை பார்த்தா என்ன பார்க்கணும் தெரியல. கண்ணை பாருங்க முதல்ல, அதுக்காக போற வழியெல்லாம் கண்ணை பார்த்துக்கிட்டே போகாதீங்க, வேற மாதிரி முடிந்துடும். ஆண்டவர் சொல்லுகிறா, ஒரு ஞானம் என்றா புத்திமானுக்கு முகத்துல இருக்குமா, முகத்துக்கு முன்பாக இருக்கும். ஆனா மூடனுடைய கண்கள் பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் செல்லுதுன்னா ஃபோக்கஸ் இல்லாத கண், கான்சென்ட்ரேஷன் இல்லை மூடனுக்கு. தெரியுமா உங்களுக்கு? நாபாலுக்கு ஏத்த பார்க்கணும், ஏத்த கவனிக்கணும்னு ஞானமே இல்லை. அட உன் ஆட்டில் ஒன்றும் தொடையில, உன் ஆளுக்கு ஒன்றும் சேதம் ஆகலைன்னா யாருப்பா உன் கூட வனாந்தரத்தில் உதவி செய்தது என்று வேலைக்காரர்கள் ஒருவன் பேல் ஒருவனாய் சொல்லும் பொழுது திரும்ப வேண்டாம் கவனம்? ஏன் அந்த மனுஷன் யார்யா? இந்த காலத்தில் இப்படிப்பட்ட மனுஷனா? இவ்வளவு உதவி செய்யற நல்ல மனுஷனா? அவன் யார்? தாவீது. ஓ, கேள்விப்பட்ட வார்த்தை தான், கேள்விப்பட்ட பெயர் தான். என் ஆடையும் ஒன்றும் செய்யவில்லை, ஒன்றும் காணாம, ஒரு பொருள் கூட காணாம போல. நல்லா கவனிங்க, நம்ம கிறிஸ்தவர்களே கூட்டமா ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாங்கன்னா சிலது காணாம போயிடும். ஐயோ, அது எந்த விதத்தில் வருகிற அபிஷேகமோ எனக்கு தெரியாது. ஒரு 10 பேரை விட்டா 100 பொருள் காணாம போகும். அவ்வளோ ஒரு கிரியில் பலத்தவர்கள், அழகாகவே செய்து விடுவார்கள். யாரும் கேள்வி கேட்க முடியாது. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேல் கை போடலாகுமோ? ஆனா தாவீது இவ்வளோ பேரோட 400 பேர் எனக்கு தெரிந்து குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தில். 400 பேரோட ஒரு ஆள் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள், பட்டயங்களோடு இருக்கிறார்கள். எவ்வளோ ஆட்டை கரை வைத்து சாப்பிட்டுருக்கலாம். ஆமீன் சொல்லிவிடாது. நல்ல மனுஷனுக்கு அடையாளம். ஏன்னா ஞானம் இருக்கிற மனுஷன், ஞானம் இருக்கிற மனுஷன் கண்ணு முன்னாடி இருக்கிற ஆட்டு இறைச்சி, இன்று இருக்கிற இறைச்சியை பார்க்க மாட்டான், எதிர்காலத்தில் இருக்கிற தன்னுடைய அரசாட்சியை பார்ப்பான். இறைச்சிக்கும் அரசாட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. டெம்பரரி பிளஷர்ஸ், இப்ப இருக்கிற காரியத்திலேயே ஃபோக்கஸ் பண்றாள் தான் மூட. ஆனா அபிகாயிலுக்கு அவுட்லுக் ரொம்ப ஜாஸ்தி. கண்ணு ஃபியூச்சரை பார்த்தது. ஹல்லேலூயா. இந்த ஆளோட இருந்து குப்பை கொட்டுறது போதும்னு ஆன நிலைமை. இனி குப்பை கொட்டுவது மாத்திரமல்ல, இருக்க தலை இருந்தால் பெரிய விஷயம் என்ற நிலைமை. ஏனென்றால் அவ்வளவு மூடத்தனம். உதவி செய்த ஆட்களிடத்தில் அவன் யார் இவன் யார்னு கேட்டா எவ்வளவு கோபம் வரும் கேட்டாள். அவர்களோ அதற்கு பிறகு வேறொன்றும் பேசாதிருந்தார்கள். அந்த ஞானத்தை பாரு. ஞானவானோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடருக்கு தோழனோ நாசம் அடைவான். ஹல்லேலூயா சொல்லிவிடு. அப்ப தாவீதோட நடந்த மனுஷனுக்கு இருந்த அந்த அந்த ஞானத்தை பாருங்கய்யா கொஞ்சம். இவ்வளவும் பேசிவிட்டு வேறொன்றும் பேசாதிருந்தார். பேச வேண்டியதை சரியாய் பேசிவிட்டு வேறொன்றும் பேசாத. அவன் திருப்பி பேசுவேன், பேசணும் பல்லுகளெல்லாம் தட்டிடுவேன்னு சொல். எத்தனை பேருக்கு அது புரியும்? சில பேருக்கு அதுல வேற ரோஷம் வந்துடும். யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன்? நான் தாவீதோட ஊழியக்காரன்னா எனக்கு கொடுக்கப்பட்டதை செஞ்சா போதும், அதுக்கு மேல வாய் தரக்கூடாது. அது ஞானம். நல்லா கவனிங்க, உங்களுக்கு மேல ஒரு அதிகாரி இருந்தா அவர் சார்பில் அவர் என்ன சொன்னாரோ அது மட்டும் சொல்றது தான் ஞானம். போட்டு கொடுக்காதீங்க, எக்ஸ்ட்ராவா மசாலா தேய்ச்சி கொடுக்குறது, இதெல்லாம் வேண்டாம். ஞானம் வேற ஒன்றும் பேசல, அதுக்கு மேல ஒன்றும் பேசலையா. அவன் என்ன வேணாலும் பேசட்டும்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு அது புரியுது? நாபால் வாயை திறந்தா அவன் பாட்டு பேசுவான். நீ திரும்ப பேசாதே மகன்களே, என்னுடைய ஊழியக்காரர்களே, ஞானியோடு நடக்கிறவன் ஞானம் அடையணும், நீ ஞானத்தோடு இருக்க வேண்டும் என்றால் பேச வேண்டியதை பேசிவிட்டு பின்பு ஒன்றும் பேசாதிருக்க கடவாய். ஏமே, நீங்களும் நானும் பேச வேண்டிய இடத்துல தான் பேசணும், அதற்கு மிஞ்சி ஒரு வார்த்தை பேசக்கூடாது. ஏசு சொன்னார், கவனித்தீர்களா? அப்பா பட்டயத்தை எடுத்து வைத்துக்கொள், ஏனென்ற கள்ளனை பிடிக்கிறது போல பிடிக்க வருவார்கள் என்ற அந்த சத்திய வார்த்தை நிறைவேற வேண்டுமே, தீர்க்க தரிசனமாயிற்றே. ஆனா பட்டயம் இருப்பதினாலே இன்னொருத்தர் கழுத்திற்கு குறிவை என்றா சொல்லுகிறேன்? இல்லை, அவசரப்பட்டு வெட்டுறது. நல்ல வேளை அவன் குனிஞ்சுக்கிட்டான், காதோட போச்சு.
சில பேர் சொல்லுவாங்க கம்மலோட போச்சு. இது நம்ம ஊர் வழக்கம். நல்ல வேளை என் காதுக்கு தான் குறி வச்சான், கம்மல் தான்ப்பா போச்சு, காது தப்பிச்சு என்பார். ஆனால் அங்கே கழுத்துக்கு குறி வைத்து காது போனது. கர்த்தர் சொல்லும், பட்டயத்தை உரையிலே போடு, செய்ய சொல்கிறத மட்டும் செய். உரையில் வைனா எடுக்கவா சொன்னேன்? எத்தனை பேருக்கு அது புரியும்? போடுன்னு சொன்னோடனே இவங்களே எடுப்பாங்க பர்மிஷன் இல்லாமல். நல்லா கவனிங்க, உங்கள் பாஸு உங்கள் கம்பெனியில் உங்களை நம்பி போட சொன்னா போடுங்க, எடுக்காதீங்க. இது பல அர்த்தங்களில் போகிறது. உங்களை நம்பி போட சொன்னா போடுங்க, எடுக்காதிருங்க. அது ஞானம். இதற்கு மிஞ்சி செய்த வேலை போயிடும். அதுதான் ஞானம் அவருக்கு. எஜமான்கள் எப்பொழுதுமே ஞானத்தில் உள்ளவர்களாக இருப்பாங்க. நன்றாய் கவனிக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை உண்மையை செய்வது என்றால் என்ன அர்த்தம்? எதிர்பார்ப்புக்கு மிஞ்சி எதையும் செய்ய வேண்டாம், எதிர்பார்ப்புக்கு குறையாக எதையும் நாம் செய்ய வேண்டாம். ஆமென். என்னை கவனிங்கள், அபிகாயில் பார்த்த எதிர்காலத்தை நாபால் பார்க்க முடியாததற்கு காரணம் மூடத்தனம். வல்லமையான சத்தியம். இந்த நல்ல ஆண்டவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறாரே. இப்படிப்பட்ட குடும்ப சூழ்நிலையில ஒரு ஸ்திரீக்கு கர்த்தர் கொடுத்த மதியை கவனிங்க. நான் சொல்லி முடிக்க போகிற இந்த வார்த்தைகளோடு சில வார்த்தைகளை வாசிக்கலாம். Proverbs 14:16, நீதிமொழிகள் 14:16. எல்லாரும் எடுத்திருக்கிறீங்களா? எல்லாரும் சத்தமாக வாசிங்கள் பார்ப்போம். நீதிமொழிகள் 14:16. ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான், மதியினனோ மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறார். உண்மையா இல்லையா? நாபான் மதியினன் என்பதற்கு இதை விட சாட்சியிலே மூர்க்கம் முதல்ல, இரண்டாவது துணிகரம். என்ன வேணா நடக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன். நன்றாய் கவனிக்கணும். இந்த பிரச்சனை உனக்குரிய பிரச்சனை மாத்திரமல்ல, உன் மனைவியை பாதிக்கும், உன் பிள்ளைகளை பாதிக்கும், உன் குடும்பத்தை பாதிக்கும். ஞானம் என்றுமே முகத்திற்கு முன்பாக ஒரு புத்திமானுக்கு செயல்படுகிற காரியம். எதிர்காலத்தை மனதில் வைத்துத்தான் பேசுவார். ஆனால் இந்த மூடனாகிய நாபால் எதிர்காலத்தையே கவலைப்படவில்லை. என்ன வருகிறத பார்த்து கொள்ளுகிறேன். ஆனால் அவளுக்கு ஒரு அன்பு மனைவி மாத்திரமல்ல, புத்திசாலியான மனைவி. விலை மதிக்கப்பட முடியாத சொத்து, கைவிட்டு போகக்கூடாது என்ற கவனம் இல்லை. என்ன கவனிங்க, இப்படிப்பட்ட மூடத்தனம் இருக்கிற புருஷர்களுக்கு கர்த்தரும் டைம் கொடுக்கிறாரு. அந்த ஸ்திரீகளுக்குரிய சரியான ஸ்தானத்திற்கு கொண்டு போக முடியாது தேவன் வழியும் திறக்கிறார். இல்லை கவனிங்க, இது தேவன் சொல்லுகிற காரியம். குடும்பத்தை பிரித்து வேறு ஒருவருக்கு வாழ்க்கைப்படுகிற காரியத்தை நான் பிரசங்கிக்கவில்லை. கர்த்தரை உண்டாக்குகிற வழி. ஏனென்றால் ஒரு மனுஷன் தனக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை அசட்டை செய்கிறான். இதே நீதிமொழிகளில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது, நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவனுடைய வீட்டை தீமை விட்டு விலகாது. தேடி சென்று வாசிங்க. நன்மை செய்கிறவர்களுக்கு நம்ம பதிலாக தீமை செய்தா வசனம் சொல்லுது அவர்கள் வீட்டை விட்டு தீமை விலகாது. அதனால தான் அபிகாயிலுக்கு இருந்த ஞானம் வித்தியாசமானது. நன்மை செய்த மனுஷனுக்கு தீமை செய்யக்கூடாது. தீமை செய்தா தீமை வீட்டை விட்டே போகாதுங்க. உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் யாராவது நன்மை செஞ்சால் அவங்களுக்கு நன்மை திரும்ப செய்ய முடியாவிட்டால் பரவாயில்ல, தீமை மட்டும் செய்யவே கூடாது. தயவு செய்து இதோட நான் முடிக்கிறேன். தீமை மட்டும் செய்யவே கூடாது. நன்மை திரும்ப செய்ய முடியவில்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் நன்மை செய்த ஆளுக்கு தீமை பண்ணி விடாதுங்க. அப்படிப்பட்டவங்களுடைய வீட்டை விட்டு தீமை விலகாதான். தேவனுடைய நியாயம். எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்தில்? அப்பா, புத்திசாலியான ஒரு வாழ்க்கையை எனக்கு நியமித்தபடினாலே என் எதிர்காலம் நிச்சயமான மகிமையான எதிர்காலம் அப்பா. ஆனால் மூடத்தனத்திற்கு எதிர்காலமே இல்லை. என்னை கவனிங்க, மூடத்தனத்தில் வாழ்ந்தால் எதிர்காலமே இல்லை. ஆண்டவர் சொன்னபடி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம கர்த்தருக்கு திறந்து கொடுக்கலாமா? ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் கண்களை மூடி எங்கும் எங்கும் பார்க்காம ஆண்டவர் சமூகத்தில் தாழ்த்தி சொல்லலாம், அப்பா என்னை சந்திங்கப்பா. நான் இங்கேருந்து போவதற்கு முன்பாக எனக்கு ஒரு சென்ஸை கொடுங்க, எனக்கு ஒரு உணர்வை கொடுங்க சுவாமி. நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்க விரும்பவில்லை, நான் மாற்றப்படவே விரும்புகிறேன். சொல்லுங்க பாப்பா, உரிமை எடுத்து தேவ சமூகத்தில் பேசுங்க பாப்பா. ஆண்டவரே, நான் மாற்றப்பட விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத சொத்தாகிய என் கணவரை மனைவியை நான் நேசித்து மதிக்க விரும்புகிறேன். ஆமே, அவர்கள் கர்த்தருக்கு பயந்தவர்களா இன்றிருந்து நான் மதிக்க விரும்புகிறேன். இயேசுப்பா, கர்த்தருக்கு பயந்த புருஷனா, கர்த்தருக்குள்ள இருக்கிற ஞானவானா அவரை நான் மதிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்க இதை செய்யலைன்னா ஆண்டவருடைய நியாயம் வித்தியாசம் வெளிப்படும். அதனால்தான் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் குடும்பங்களுக்கு சொல்லுகிறார், உங்க மனைவி கர்த்தருக்கு பயந்த ஸ்ரீ என்றா அதற்கு மதிப்பு கொடுங்க முதல்ல. ஆமென். அவர்கள் வைத்திருக்கிற ஞானத்திற்கு மதிப்பை கொடுத்து
ஆண்டவர் கொடுக்கிற அந்த எதிர்காலத்துக்குள்ள நம்ம பிரவேசிக்கலாம். ஆமென். கணவன் மனைவி இந்த காரியத்திலே நாம் கொடுக்கல் வாங்கல் இருக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்குள் இருக்கிறோம். அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே. எவ்வளவு நல்ல தகப்பன். நாங்கள் விழும் பொழுதெல்லாம் எங்களை தூக்கி விடுகிற அன்பு மாத்திரமல்ல, எங்களுடைய கால்கள் வழுக்கும் பொழுதெல்லாம் ஸ்திரப்படுத்துகிறீர் ஐயா, ஸ்திரப்படுத்துகிறீர் அப்பா. உம்முடைய ஞானத்தினால் ஸ்திரப்படுத்துகிறீர் தந்தையே. இந்த காலை வேளையிலும் எங்கள் மத்தியிலே இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. குடும்பங்களை கட்டுகிற தேவன் நீங்க தான்பா. எங்க வாழ்க்கையிலே எங்கள் புத்திக்கு எட்டாத ஞானத்தை உடையவர் நீங்க தான். உங்களோட நடந்து நாங்கள் ஒரு நாள் நஷ்டம் அடைவதில்லை. ஆமென். ஹalleluya. நன்றி. வாழ்வினை மாற்றிடு, புதியதாய் படைத்திடு. என் வாழ்வினை மாற்றிடு தேவனே. ஹல்லேலூயா. என் வாழ்வினை மாற்றிடு, புதியதாய் படைத்திடு. என் வாழ்வினை மாற்றிடு தேவனே. இரண்டு கரங்களை உயர்த்தி இருதயத்தின் ஆழத்தில் சொல்லுவீங்களா? என் வாழ்வினை மாற்றிடு, புதியதாய் படைத்திடு. தெய்வமே என் வாழ்வினை மாற்றிடு தேவனே. என் வாழ்வினை மாற்றிடு, புதியதாய் படைத்திடு. என் வாழ்வினை மாற்றிடு தேவனே. என் வாழ்வினை மாற்றிடும், ஞானத்தால் நிரப்பிடும், ஞானத்தால் நிரப்பிடு. என் வாழ்வினை மாற்றிடு தேவனே. தேவனே என் வாழ்வினை ஹல்லேலூயா மாற்றிடு. உம் ஞானத்தால் நிரப்பிடு இயேசுவே. வாழ்வினை மாற்றிடு தேவனே. ஆமென். ஹalleluya. கரங்களை உயர்த்தி வைத்துக் கொள்ளுங்கள் பாப்பா. ஆண்டவர் பார்க்கட்டும். தகப்பனே, நாங்கள் எவ்வளோ விஷயத்துல குறைவுள்ளவர்கள் தான்ப்பா, ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். ஆனா யாக்கோபு 1:5 நீ சொல்லவில்லையா, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தார் எல்லாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்பா, நாங்கள் கேட்கிறோம், எல்லாருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவன், இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தை நாங்கள் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாய் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, என்னோடு சேர்ந்து தாழ்த்தி கேட்கிற எந்த பிள்ளையானாலும் இன்னைக்கு குடும்பங்கள் அந்த ஞானம் உண்டாகட்டும் தகப்பனே. ஒருவருக்கொருவர் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஞானத்தை மதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க. பணத்தை மதிக்கிறதை பார்க்கிறோம், சொத்தை மதிக்கிறதை பார்க்கிறோம், உலக காரியங்களால் வருகிற சுகபோகங்களை மதிக்கிறதை பார்க்கிறோம். தேவ ராஜ்யத்திற்காக ஜீவிக்கிற மதிப்பை ஆண்டவர், இந்த ஞானத்தின் மதிப்பை இங்க இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு கொடுங்கப்பா. தொலைக்காட்சியை பார்க்கிற குடும்பங்களுக்கு கொடுங்க.
அது எந்த கணவனோ எந்த மனைவியோ எதற்காக அழுது ஜெபிக்கிறார்களோ, இன்று கேட்ட சத்தியத்தின்படி அபிகாயிலை போல எங்களை மாற்றுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை மகா புத்திசாலித்தனத்தினால் நிறைந்த வாழ்க்கையா இருக்கட்டும். எங்கெல்லாம் மூடத்தனத்தினால் வந்த நஷ்டங்கள் இருக்கோ, வேதனை இருக்கோ, இழப்பு இருக்கோ எனக்கு தெரியாது இயேசுப்பா. நீங்க உங்க பிள்ளைகளை சந்தித்து அந்த இழப்புகளுக்கு பதிலாக ஏழத்தனையான லாபங்களை கொண்டு வார், ஏழத்தனையான ஆசீர்வாதங்களை திரும்ப கொண்டு வார். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படட்டும். ஆண்டவரே, எதிர்காலத்திற்காக திருமண வாழ்க்கைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சரியான குணமுள்ள கர்த்தருக்குள் குணவதிகளாய், கர்த்தருக்குள் நற்குணசாலிகளாய் ஒவ்வொருவரையும் கண்டெடுக்கத்தக்கதான ஞானத்தை கொடுங்கப்பா, புத்தியை கொடுங்கப்பா, வழிநடத்தலை கொடுங்கப்பா. ஆவியானவரே, உம்முடைய நாமத்திலே வல்லமையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த சபை ஒரு ஞானத்தின் சபையா இருக்கட்டும். இந்த சபையின் பிள்ளைகள் புத்திசாலிகளா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே பெற்றுக்கொள்ளுகிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளையும் நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளையும் புத்திசாலியா மாறட்டும் சுவாமி. இந்த சபையை பார்க்கிறவர்கள் தேவனுடைய ஞானத்தை பார்க்கட்டும், தேவனுடைய புத்தியை பார்க்கட்டும். அப்படியாக இந்த சந்ததியை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. இவர்களால் வருகிற இணைப்புகள், எதிர்காலத்தில் வருகிற திருமண உறவுகள் தேவனுடைய ராஜ்யமாய் மாறட்டும், தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொத்தாய் மாறட்டும், தேவனுடைய கரங்களில் ரொக்கங்களாய் மாறட்டும். பெற்றுக் கொள்ளுகிறோம் ஐயா, பெற்றுக் கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளை, பெற்றோர்கள் பெற்றுக் கொள்ளுங்க. எதிர்காலத்தில் எங்க குடும்பத்தில் வருகிற உறவுகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொத்துக்களாய் மாறணும்பா, தேவனுடைய ராஜ்யத்திற்கு ரொக்கங்களாய் மாறணும். இயேசுவின் நாமத்தில் நான் சபைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஊழியக்காரருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. நீதிமான்களை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய வழிக்கு வந்த எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். இந்த சத்தியத்திற்கு ஆமென் சொன்ன ஒருவர் கூட வந்த விதமாய் திரும்பி செல்ல முடியாது சுவாமி. எங்களை மாற்றுகிறவருடைய கரங்களை நாங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாய் மாற்றப்படுகிறோம். உம்முடைய ஜீவனுக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.